இவங்க ஒரு குறத்தி. இவங்க கையில ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு அந்த வழியா வந்தவங்கள கேட்குறாங்க. பார்த்தா அது தாலி. இன்னைக்கு நடக்கிற இந்த கல்யாணத்துல இவங்க கையால எடுத்து கொடுத்த தாலி காணா போயிருக்கும். அந்த தாலி தான் இது. அத வாங்கிட்டு போய் அந்த கல்யாணத்த நடத்தி வச்சுடுறாங்க. கொஞ்ச நாளாவே ஊருக்குள்ள தாலி காணா போயிட்டு இருக்கு. மக்களோட தாலி மட்டும் இல்ல, அம்பாள் கழுத்துல இருந்த தாலியும் காணா போயிருக்கு. ஊரே இவங்கள தெய்வ அம்சமா பார்க்குறாங்க. அந்த திருடனை கண்டுபிடிக்க சொல்லி மன்னனை தூண்டி விடுறாங்க. ஊர்ல இருக்க எல்லா சுமங்கலியோட தாலியையும் செக் பண்ண சொல்லி மன்னர் உத்தரவு போடுறாரு. ஏன்னா அம்பாலோட தாலில ஸ்வஸ்திக் சிம்பல் இருக்கும். அதை வச்சு திருடனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டதும் இவங்க தாலியை செக் பண்றாங்க. அந்த தாலியில தான் ஸ்வஸ்திக் சிம்பல் இருக்கு. இது தெய்வத்தோட திருமாங்கல்யம்னும் திருடினதை தன் புருஷனும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த தாலியை யாருக்கும் தெரியாம உண்டியல்ல போட சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு மனசு கேட்கல. புருஷனை மன்னன் கிட்ட ஒப்படைக்கவும் மனசு வரல. ஏன்னா திருடனுக்கு தலை துண்டிக்கப்படணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. தாயோட கோவத்துக்கு ஆளாகிட்டோமேன்னு காவேரியில குதிச்சு உயிர் விட ஓடுறாங்க. அவங்க பின்னாடியே கணவரும் ஓடுறாரு. காவேரியில குதிச்சதும் இவர் அவங்கள காப்பாத்திடுறாரு. அதே காவேரியில சாமிக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி எடுக்க வந்திருக்காங்க. நான் பண்ண தப்புக்கு கோவில் உண்டியல்ல தாலியை போட்டுட்டு திருடின கையை வெட்டிக்கிறேன்னு சொல்லி தாலியை கேட்கிறாரு. ஆனா கழுத்துல தாலி இல்ல. காவேரி ஆத்தோட போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு புரியாம அழுது புலம்பிட்டு இருக்கப்ப அங்க அதே குறவனும் குறத்தியும் வராங்க. தப்பு செஞ்சவன் திருந்திட்டான் அப்படின்னா அம்பாள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அம்பாள் மன்னிச்சுட்டா அதே தாலியை உனக்கு கொடுப்பான்னு சொல்லவும் கோவிலுக்கு ஓடுறாங்க. அங்க வந்த மன்னர் அவங்கள பார்த்து தாலி எங்கன்னு கேட்டதும் ஆத்தோட போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அபிஷேகத்தை ஆரம்பிக்க சொல்றாரு. அபிஷேகம் பண்றப்போ அந்த தாலி அம்பாள் கழுத்துல விழுது. அந்த தாலியை எடுத்துட்டு வர சொல்லி தாலியை பார்த்தவரு அம்பாளோட தாலின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. திருடவர் கையிலேயே கொடுத்து மனைவி கழுத்துல போட சொல்றாரு. நான் தான் திருடிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. ஆக்சுவலி இதெல்லாம் மன்னருக்கு முன்னாடியே அம்பாள் கனவுல சொல்லியிருப்பா. நாளைக்கு காவேரியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணு. அப்போ ஒரு தம்பதி வருவாங்க. அவன் தான் என்னோட திருமங்கலத்தை திருடினவன். அவன் மனைவி என்னோட தீவிர பக்த. அவ கழுத்துல தாலி இல்லாம இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. அதனால என் திருமங்கலத்தை அவளுக்கு கொடுன்னு சொல்லியிருப்பா. அம்பாள் சொன்னதாலதான் விசேஷமே இல்லாத நாள்ல காவேரியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி அபிஷேகம் பண்ணியிருக்காரு. தன் தப்ப அவர் உணர்ந்து வருந்தினதால அவர் அம்பாள் மன்னிச்சுட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.